வெல்கம் டு ஆர்ஜே வயலினிஸ்ட். என்னோட பேர் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டியூட்டோரியல் வந்து ஹரிவராசனம் சாங்கோட டியூட்டோரியல் தான். இது பிகினர்ஸ்க்காக ரெடி பண்ண டியூட்டோரியல். ஸோ இதில் எந்த ஒரு கமகாசும் கிடையாது, ஒன்லி சொராஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது புதுசாக கற்றுக்கிற ஏதாவது ஸ்வர வரிசைகள், ஜெண்ட வரிசையெல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும், பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த சாங் ஈஸியாக வாசிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சாங்குள்ளே போகலாம். இந்த சாங்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாங் வந்து கோட ஐயப்பா சுவாமியோட சாங். கோட ஐயப்பா சாமியை தூங்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ண ஒரு சாங் இது. அது சபரிமலை கோவிலில் நைட்டு நட சாத்தும் போதெல்லாம் இந்த சாங் டெய்லி போடுவாங்க நைட்டு. எனக்கு ரொம்ப நொஸ்டாலஜிக்கான சாங் கூட இது. நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா கேட்டு பழகினது. ஏன்னா என்னோடய ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் சபரிமலை கோவில். ஸோ இந்த சாங் பாடியிருக்கிறது வந்து யேசுதாஸ் சார் தான். இன்றைக்கி இந்த சாங் வந்து மத்தியமாவதி ராகாவில் ரெடி பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மத்தியமாவதி ராகா அப்படின்றது வந்து ஹரஹரப்பிரியா ராகத்தோட ஜென்ய ராகம் தான் மத்தியமாவதி ராகா. ஓகே, இப்போ மத்தியமாவதி ராகாவோட ஆரோகணம் அவரோகணம் மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் இந்த சாங் வாசிக்க முடியும். ஓகே, நான் சொல்கிறபடி அந்த ஆரோகணம் அவரோகணம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாங் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஆரோகணம் அவரோகணம் கற்றுக்கலாம். அதாவது இது வந்து டி ஷார்ப்பில் தான் நான் டியூன் பண்ணியிருக்கேன். வயலின் வந்து டி ஷார்ப்பில் டியூன் பண்ணிக்கோங்க. சாரி மா பனி சா, சானி பா மரி சா. அதாவது இதோட ஸ்வரஸ்தானங்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் மாயாமாளவகோல படிச்சிருப்பீங்க, சரிகமா பதனிசா சப்தஸ்வரங்கள். அதில் ரீ 1 தான் படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த எண்டில் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் எண்டில் தான் நீங்கள் ரீ படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி ரீ வைக்கணும். ரீ ஓகே, நீங்கள் படித்த ரீ. ஸோ இதில் ரீ கொஞ்சம் மேலே ரீ. இதுக்கு வந்து ரீ 2ன்னு சொல்லணும். ஓகே, ரீ 2. அப்போ சா ரீ. ஓகே, மா வந்து நார்மல் மா 1. மா இதில் வந்து கா கிடையாது. ஓகே, இதில் ஆரோகணம் வரும்போது கா கிடையாது. சா ரீ மா பா. சா ரீ மா பா. ஓகே, அது வரைக்கும் புரிஞ்சுதா? சா ரீ மா பா. நீ வந்து நீங்கள் மாயாமாளவகோலையில் இந்த நீ தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீ வந்து இங்கே இருக்கும். அதாவது நம்ம ரீ வச்சோம் இல்லையா செகண்ட் ஸ்ட்ரிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இங்கே வைக்கும்போது அது தாய் ஆகிடும். தா கூட இந்த ஃபிங்கரை சேர்த்து வைக்கும்போது நீ. ஸோ இந்த 2 ஃபிங்கரையும் சேர்த்து வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நீ சா. ஓகே, சா. அடுத்தது இதில் எந்த ஸ்வரா இல்லை அப்படின்னா தா கிடையாது. ஓகே, தா கிடையாது. அப்போது அவரோகணம் சா நீ பா மா ரீ சா. ஸோ கா இல்லை, நீ தா கிடையாது. காயும் தாயும் கிடையாது. ஸ்வரஸ்தானம் வந்து ரீ இங்கே இருக்கும், நீ வந்து இந்த பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா இதில் வர ஸ்வராஸு அந்த பொசிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தேர்ட் ஸ்ட்ரிங்கில் பா 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 சா சா பா சா பா பா. அதாவது தேர்ட் ஸ்ட்ரிங்கில் பா, அதாவது ஃப்ளாட். நம்ம இங்கே பா வாசிக்கிறோம் இல்லையா, இது அப்பர் போர்ஷன் பா பா பா.
ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சா இங்கே வைக்கிறோம் இல்லையா, அது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நீ இந்த விரலை இங்கே கொண்டு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேல் போர்ஷன், அதாவது அப்பர் ரீ எல்லாம் வாசிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகே, சா திஸ் இஸ் ரீ, அப்பர் ரீ. ஓகே, ரீ சாரி, இது லோவர். நெக்ஸ்ட் இது மேலே. ஓகே, அப்போ ஸோ இப்போ இன்னொன்று வந்து நீ இந்த நீ இங்கே வாசிக்கணும். ஸோ இங்கே படித்தோம் இல்லையா, அப்பர் நீ, அது வந்து 3ஆவது ஸ்ட்ரிங்கில். அப்போ 3ஆவது ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பா ஓகே, இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பானி, தாயும் நீ சேர்த்து இந்த நீ. ஸோ இது நீ 1. ஓகே, நீ 1. பானி சாரி மா பா. அப்போ 2ஆவது ஸ்ட்ரிங்கில் என்னது சாரி மா. 3ஆவது ஸ்ட்ரிங்கில் நீ பா சாரி மா. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சா ஃபிங்கர் இங்கே தான் வைக்கணும். பானி சாரி மா பானி சாரி. ஃபர்ஸ்ட் இப்போ பாட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஹரிவராசனம் பசசசாசரி. பா எங்கே வரணும், தேர்ட் ஸ்ட்ரிங் ஃப்ளாட். பா பசசசாசரி. ஓகே, பசசசாசரி விஸ்வமோகனம் ரீமரி சசா. ஓகே, ரீமரி சசா ரீமரி சசா பசசசாசரி ரீமரி சசா. Next line ஹரிததீஸ்வரம் நீ சரி சாரி சனிப்பா. நீ சரி, நீ வந்து அந்த நீ வந்து எங்கே வாசிக்கணும்னா தேர்ட் ஸ்ட்ரிங்கில். ஓகே, நீ நீ சரி சாரி. ஓகே, ஹரிததீஸ்வர் நீ சரி சாரி சனிப்பா. இதில் எல்லாமே இப்போ நான் பாடுறது எல்லாமே லோவர் நீ தான், 3ஆவது ஸ்ட்ரிங்கில் தான் வைக்கணும். ஓகே, சா நீ பா லோவர் 3ஆவது ஸ்ட்ரிங்கில் நீ. நீ சரி சாரி சா நீ பா. பாயும் தேர்ட் ஸ்ட்ரிங்கில். ஓகே, பாரி சசா சசா பா தேர்ட் ஸ்ட்ரிங். பாரி சசா சசா ரீ சசா சசா செகண்ட் ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டு பாடின அந்த ஒரு 2 லைனுமே இந்த தேர்ட் ஸ்ட்ரிங்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் மட்டும்தான் நம்ம வாசிக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 2 லைன் மட்டும். அப்போது நீ சரி சாரி சனி பா பாரி சசா சசா. நீ சரி சாரி சனி பா பாரி
ச சா ச சா. இது வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ப ச ச சா ச ரி ரி ம ரி ச சா நி ச ரி சா ரி ச நி பா பா ரி ச சா ச சா. ஓகே, நெக்ஸ்ட் அறிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அறிவிமர்த்தனம் ரி ம ம ம ம ம ரி சா. ஓகே, ரி ம ம ம ம ம ரி சா. இல்லைனா ஒரு போயில கொஞ்சம் ஃபாஸ்டா அது அவ்வளோ வராதவங்க அடுத்து நெக்ஸ்ட் லைன். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சேம் அதே ஸ்வரம் தான் வரும். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. லைன் பம பபா பனி சரண கீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலபம் நர்த்தனாலசம் சரண கீர்த்தனம் பம பபா பனி பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ரீ. ஸோ அப்பர் ரீ, அதாவது இந்த ரீ படித்தோம் இல்லையா, லோவர் ரீ, அதாவது அதோட அப்பர் ரீ நான் சொன்னேன். அதாவது சா இங்கே வச்சுட்டு ரீ 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 இந்த ரீ இங்கே வரணும். ஓகே, பாப்பா பாப்பா
ஸோ நீ. ஓகே, ஏதாவது டவுட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சா. ஸோ இங்கே இருக்குது சா. சாய்க்கு எப்போவுமே நான் சொன்னேன் இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதோ அடுத்த சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. அப்போ சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ஸோ நீங்கள் சாய்ங்க இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ண போது. ஓகே, இந்த நீ சாயெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் தான் வாசிச்சுட்டு இருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. சாரி, ni sa 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 ni pa ni sa 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 ni
பா தான். ஓகே, ஓகே. அப்போ சரண சரணமையப்பா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போது நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களால் வாசிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.